viewers, welcome to my channel. In this video வந்து நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினா 8th standardல scienceல 1 year syllabus இந்த bookல வந்து first lesson measurement அப்படினு இருக்கு. அந்த லெசனோட question answer plus 1 words பார்க்கலாம். So இதோட first video question answers scienceல நான் அப்லோட் பண்ணதில்லை. So இது first experience அப்லோட் பண்றேன். So லைக் பண்ணுங்க. ஓகே. So இங்க பாருங்க 8th standard scienceல measurement அப்படின்ற ஒரு லெசனோட question. Okay, I hope it's clear. Okay. So first one words. So choose the correct best answers. The first one வந்து which of the following systems of unit is the British system of unit? British system of unit வந்து FPS. FPS ஓட full form வந்து foot, pound, second. Foot for length, pound for mass, second for time. So இதனோட full form. British system of unit கேட்கும்போது FPS to measure temperature. Okay. Then electric current is a dash quantity, base quantity. Electric current or a base quantity, base quantity. So next third one, SI unit of temperature is Kelvin. Temperature oda unit என்னது Kelvin. Then luminous intensity is the intensity of visible light. கவனிச்சுக்கோங்க, luminous intensity வந்தாலே அது visible light. Okay, I hope it's இப்போ கிளியராக இருக்கும்னு நினைக்கிறேன். Luminous intensity is the intensity of visible light. Then option C answer. So closeness of two or more measured value is called as precision. Precision என்றது, ஸோ இங்கே நிறைய பேருக்கு டவுட் இருக்கும், ப்ரிசிஷனும் அக்யூரஸிக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னா, ரெண்டு மெஷர்ட் வேல்யூட க்ளோஸ்னஸ் வந்து ரெண்டு அல்லது நிறைய. ஓகே, மெஷர்ட் வேல்யூட க்ளோஸ்னஸ் வந்து ப்ரிசிஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, அக்யூரசி அப்படின்னா the closest of measured value to the original, அந்த மெஷர்டு வேல்யூலேருந்து அந்த ஒரிஜினல் வேல்யூ வரைக்கும் அந்த க்ளோசஸ்ட் வரும் இல்லையா, அதுதான் அக்யூரசி. ஐ ஹோப் இட்ஸ் கிளியர். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் வந்து சிக்ஸ்த் ஒன், விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட் இஸ் ராங்? என்ன ராங் ஸ்டேட்மெண்ட் அப்படின்னா, அப்ராக்சிமேஷன் கிவ்ஸ் அக்யூரேட் வேல்யூ. அக்யூரேட்னா கரெக்டான வேல்யூ. ஓகே, அப்ராக்சிமேஷன் வந்து கரெக்டான வேல்யூ கொடுக்குதா? ராங். கொஞ்சோண்டு கால்குலேஷன் அப்படி இருக்கும். ஓகே, approximation gives accurate value. இதுதான் wrong sentence. ஓகே. ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு fill in the blanks. First one, the solid angle is measured in steradian. Steradian வந்து solid angle measure பண்ணுது. Radian, RADIAN, radian. இந்த radian வந்து plane angle. இங்கே ஸ்டெரேடியன்னா வந்து சாலிட் ஆங்கிள், பிளேன் ஆங்கிள் கேட்டாங்கன்னா ரேடியன், RADIAN. ஓகேவா? சாலிட் ஆங்கிள் வந்து நம்ம வந்து ஸ்டெரேடியன் வச்சு மெஷர் பண்ணுவோம். அண்ட் நெக்ஸ்ட்டு கோல்ட்னஸ் ஆர் ஹாட்னஸ் ஆஃப் அ சப்ஸ்டன்ஸ் இஸ் எக்ஸ்பிரஸ்ட் பை டெம்பரேச்சர். டெம்பரேச்சர் தான் வந்து கோல்ட்னஸ் ஆர் ஹாட்னஸ் ஆஃப் அ சப்ஸ்டன்ஸ். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சின்ன எக்ஸாம்பிள். ஸோ இப்போ சூடு எவ்வளோ சூடாக இருக்குது, இப்போ ஹாட்டுன்னு எடுத்துக்கோங்க. எவ்வளோ ஹாட்டாக இருக்குன்னு நீங்கள் எப்படி சொல்லுவீங்க? அவ்வளோ ஹாட்டாக இருக்குடா அப்படின்னு. சரி, எவ்வளோ ஹாட்டாக இருக்குது அப்படின்னு கேட்டால் 23.7 டிகிரி, இல்லை அதுக்கு மேலே, அதுக்கு கீழே, அந்த மாதிரி. ஓகே. ஸோ இதுதான் வந்து எப்படி எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறோம், அது எப்படி நம்ம சொல்கிறோம், அதுதான் டெம்பரேச்சர். ஓகே. ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு தேர்ட் ஒன், டேஷ் இஸ் யூஸ் டு மெஷர் எலக்ட்ரிக் கரண்ட். ஸோ சாலிட் ஆங்கிள் மெஷர் பண்ணுறதுக்கு ஸ்டெரேடியன், எலக்ட்ரிக் கரண்ட் மெஷர் பண்ணுறதுக்கு அம்மீட்டர், AMMETER. ஓகே. இப்போது நெக்ஸ்ட்டு 6.023 இன்ட்டு 10⁶ போட்டு பாயிண்ட் இருக்குது, கவனிச்சுக்கோங்க. 6.023 இன்ட்டு 10⁻3. 1 mole of a substance contains ஒரு 1 mole எவ்வளோ இருக்குன்னா, 1 mole எத்தனை ஆட்டம்ஸ் இருக்கும்? 6.023 இன்ட்டு 10⁻23 ஆட்டம்ஸ் இருக்கும். இப்போ நெக்ஸ்ட்டு 5, இந்த அன்சர்டினிட்டி இன் மெஷர்மெண்ட் இஸ் கால் எரர். எரர் அப்படின்னா தப்பு. ஓகே, அந்த மெஷர்மெண்ட்டை தப்பு இருந்தால் அது எரர். த க்ளோஸ்னஸ் ஆஃப் த மெஷர்ட் வேல்யூ டு த ஒரிஜினல் வேல்யூ இஸ் அக்யூரசி. ஃபஸ்ட்டே சொன்னேன்.
the intersection of two straight lines gives us plane angle. ஸோ சாலிட் ஆங்கிள் வந்து நம்ம ஸ்டெரேடியன் வச்சு மெஷர் பண்ணுவோம். பிளேன் ஆங்கிள் வந்து அப்படின்னா எப்படி அதாவது என்னது அப்படின்னா, இப்போ வந்து 2 ஸ்ட்ரெயிட் லைனோட இன்டர்செக்ஷன் இருந்தால் அதை நம்ம பிளேன் ஆங்கிள் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இந்த இன்டர்செக்ஷன் அப்படின்னா அதாவது ஒரு பாயிண்ட் இந்த மாதிரி வருது. ஓகே, அதாவது அட்ராக்ட் ஆகுது. ஓகே, ஸோ இன்டர்செக்ஷன் ஆஃப் 2 straight lines gives its plane angle. இப்போ state true or false. First one, temperature is the measurement of total kinetic energy of the particles in system. So தப்பு, average kinetic energy. Okay, so false. So if 1 coulomb of charge is flowing in 1 minute, then it's called ampere. False. சார்ஜ் வந்து அதாவது அந்த 1 coulomb ஆஃப் சார்ஜ் வந்து 1 செகண்டில் போனால் தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம், ஆம்பியர் அப்படின்னு சொல்லுவோம். இங்கே 1 மினிட்னு கொடுத்துருக்காங்க, அப்போ ஃபால்ஸ். செகண்ட் எடுத்துகிட்டு ஃபால்ஸ். தென் amount of substance gives us the number of particles present in the substance. amount of substance வந்து number of particles கொடுக்குது அப்படின்றாங்க. True. intensity of light coming from a candle is approximately equal to 1 candela. கேண்டில்லேருந்து லைட் வருதுல்ல, அதாவது கேண்டில்லேருந்து லைட் வர்றதுனால அந்த 1 கேண்டில் அப்படின்னு நம்ம ஈக்குவல் பண்ணி சொல்கிறோமா. இன்டென்சிட்டி ஆஃப் லைட் கம்மிங் ஃப்ரம் அ கேண்டிலா இஸ் அப்ராக்சிமேட்லி ஈக்குவல் டு 1 கேண்டிலா. கேண்டில். ஓகே. தென் குவார்ட்ஸ் கிளாக்ஸ் ஆர் யூஸ் இன் ஜிபிஎஸ் டிவைசஸ். ஸோ குவார்ட்ஸ் கிளாக்ஸ் ஆர் யூஸ் இன் ஜிபிஎஸ் டிவைசஸ். ஃபால்ஸ். ஆட்டோமிக். ATOMIC. ஆட்டோமிக். ஓகே, ஸோ ஃபால்ஸ். ஆட்டோமிக் கிளாக்ன்றது நம்மளுக்கு ஜிபிஎஸ்சில் தான் தேவைப்படுது. ஓகே, ஸோ இப்போ நம்ம நெக்ஸ்ட் ஒனுக்கு போயிடலாம். நெக்ஸ்ட் வந்து 6th ஒன்று. ஸோ ஆங்கிள் ஃபார்ம்ட் அட் த டாப் ஆஃப் அ கோன் இஸ் அன் எக்ஸாம்பிள் ஃபார் பிளேன் ஆங்கிள்ஸ். பிளேன் அடிச்சுட்டு சாலிட் ஆங்கிள். ஸோ அந்த டாப் ஆஃப் த கோன், இப்போ ஒரு கோன் இருக்குது அப்படின்னா ஒரு கோன் இருக்குது, அந்த டாப் ஆஃப் த கோன் ஆங்கிள் ஃபார்ம்ட் அட் த டாப் ஆஃப் அ கோன் இஸ் பாருங்கள், இந்த மாதிரி கோன் இருந்தால் அது என்னன்னு சொல்கிறாங்க, சாலிட் ஆங்கிள் அப்படின்னு சொல்கிறாங்க. தப்பு. ஸோ பிளேன் ஆங்கிளாக ஃபஸ்ட்டே பார்த்தோம் நம்ம, இன்டர்செக்ஷன் ஆஃப் 2 straight lines ஃபிலிப்ஸ்லேயே. இங்கே இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க, ஃபால்ஸ் தானே. ஸோ பிளேன் ஆங்கிள்லாம் என்னது, பிளேன் ஆங்கிள்னால் இன்டர்செக்ஷன் ஆஃப் 2 lines. சாலிட் ஆங்கிள்னால் இந்த மாதிரி ஒரு கோனில் வந்து அந்த வேர்டெக்ஸ் இருக்குல்ல, அங்கே ஒரு ஆங்கிள் ஃபார்ம் மாதிரி தான் அது சாலிட் ஆங்கிள். ஓகே, ஸோ the number 4.52 can be rounded as 4.58. ஸோ ரவுண்ட் ஆஃப் பண்ணுறதுக்கு இது எடுத்துக்கலாம், அவ்வளோதான். ஓகே, 4.58 பாயிண்ட் வராது, சாரி 4.58. ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு மேட்ச் த ஃபாலோயிங். ஃபஸ்ட்டு நம்பர் சொல்லிடுறேன். 51432. 51432. ஓகே, இப்போ டெம்பரேச்சர் அப்படின்னா ஃபஸ்ட்டே பார்த்தோம், மெஷர் ஆஃப் ஹாட்னஸ் ஆர் கோல்ட்னஸ். ஃபிலிப்ஸை கேட்டதை திருப்பி கேட்டுகிட்டே இருக்காங்க. ஓகே, பிளேன் ஆங்கிள்லாம் இன்டர்செக்ஷன் ஆஃப் 2 or more lines. இங்கே பார்க்கலாம் என்ன இருக்குன்னா, ஸோ பிளேன் ஆங்கிள் இது இருக்குது, ஆங்கிள் ஃபார்ம் பை த இன்டர்செக்ஷன் ஆஃப் 2 lines. அதே தான்ப்பா சாலிட் ஆங்கிள் அப்படின்னா நம்ம என்ன பார்த்தோம், அந்த கோனோட வேர்டெக்ஸில் அந்த ஆங்கிள் ஃபார்ம் ஆகுது, அதுதான் சாலிட் ஆங்கிள். ஸோ ஆங்கிள் ஃபார்ம் பை த இன்டர்செக்ஷன் ஆஃப், இங்கே கொடுத்துருக்காங்க, ஆங்கிள் ஃபார்ம் பை த இன்டர்செக்ஷன் ஆஃப் 3 or more lines. 3 அல்லது இப்போ பிளேன் ஆங்கிள் வந்து 2 lines இன்டர்செக்ட், 2 or more lines இன்டர்செக்ட் ஆனது அதை நம்ம என்ன சொல்லுவோம், பிளேன் ஆங்கிள். சாலிட் ஆங்கிள் அப்படின்னா ஆங்கிள் பை த இன்டர்செக்ஷன் ஆஃப் 3 or more lines. ஓகே, அக்யூரசி அப்படின்னா சாலிட் ஆங்கிள் கரெக்டாக தானே வந்திருக்கு, நான் தான் கொஞ்சம் கன்ஃபியூஸ் பண்ணிட்டேன். க்ளோஸ்னஸ் டு ஆர் மெஷர் வேல்யூஸ். அக்யூரசி பார்த்தோம் இல்லையா, ப்ரிசிஷனும் அக்யூரசியும் ஃபிலிப்ஸ் அண்ட் சூஸில் பார்த்துருக்கோம், கவனிங்க. ஓகே, ஸோ அசர்ஷன்லாம் தேவையில்லை, நம்ம ஆன்சர் வெரி ப்ரீஃபுக்கு போகலாம். ஸோ இப்போ நம்ம ஆன்சர் வெரி ப்ரீஃப்லி 6 Roman letter question ஆன்சர் பார்க்கலாம். ஸோ how many base quantities are included in SI system? SI சிஸ்டமில் எத்தனை பேஸ் குவான்டிட்டிஸ் இருக்குது அப்படின்னா 7 பேஸ் குவான்டிட்டிஸ், அதாவது 7 ஃபிசிக்கல் குவான்டிட்டிஸ் ஆர் கன்சிடர்ட் அஸ் பேஸ் குவான்டிட்டிஸ். 7 இருக்குது. ஓகே, மொத்தமாக 7 இருக்குது. ஸோ கிவ் த நேம் ஆஃப் த இன்ஸ்ட்ருமெண்ட் யூஸ் ஃபார் த மெஷர்மெண்ட் ஆஃப் டெம்பரேச்சர். டெம்பரேச்சருக்கு மெஷர் பண்ணுறதுக்கு ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் பேர் கொடுக்க சொல்லியிருக்காங்க, தெர்மோமீட்டர். ஓகே, தெர்மோமீட்டர் வந்து நம்ம இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஜோரம் இருக்குது அப்படின்னா எப்படி மெஷர் பண்ணுவாங்க, தெர்மோமீட்டர் வச்சு மெஷர் பண்ணுவாங்கள்ல, அதே தான் இங்கேயும். தெர்மோமீட்டர் லிக்விட் யூஸ் பண்ணுறாங்க,
மர்க்குரி யூஸ் பண்ணுறாங்க. ஓகேவா? மர்க்குரின்ற ஒரு லிக்விட் தான் தெர்மோமீட்டரில் யூஸ் பண்ணுறாங்க. எக்ஸ்ட்ரா ஃபேக்ட். ஓகே, ஸோ இன்ஸ்ட்ருமெண்ட் ஃபார் மெஷரிங் த டெம்பரேச்சர் இஸ் தெர்மோமீட்டர். What is the SI unit of luminous intensity? So luminous intensityன்றது நம்ம சூஸில் கூட கேட்டிருப்போம். சூஸில் என்ன சொன்னால் விசிபிள் லைட் அப்படின்னு. ஸோ கேண்டிலா இஸ் த SI unit of luminous intensity. ஸோ luminous intensity அப்படின்னா விசிபிள் லைட்டு. விசிபிள் லைட்டோட SI யூனிட் வந்து கேண்டிலா. Okay, then what type of oscillations are used in atomic clocks? In atomic clocks இன்னையும் ஆட்டோமிக்கும் ஸ்ப்ளிட் பண்ணிக்கோங்க. யூஸ்ட் இன் atomic clocks. Atomic clocksல வந்து என்ன டைப் ஆஃப் ஆக்சிலேஷன்ஸ், பீரியாடிக் வைப்ரேஷன்ஸ் அக்கரிங் வித்தின் த ஆட்டம் இதை யூஸ் பண்ணுறாங்க. ஓகே, ஸோ பீரியாடிக் வைப்ரேஷன்ஸ் அக்கரிங் வித்தின் த ஆட்டம்குள்ளே வந்து அந்த பீரியாடிக்னா கரெக்டான அந்த வைப்ரேஷன்ஸ். ஓகே, மென்ஷன் த டைப்ஸ் ஆஃப் கிளாக்ஸ் பேஸ்ட் ஆன் த டிஸ்பிளேக்கு மேலே டைப்ஸ் ஆஃப் கிளாக்ஸ், அனலாக் கிளாக்ஸ், டிஜிட்டல் கிளாக்ஸ். அண்ட் ஹவு மெனி டைம்ஸ் வில் த மினிட் ஹேண்ட் ரொட்டேட் இன் 1 hour? சரி, இப்போ நான் உங்களுக்கு ஜென்ரலாக கொஷின் கேட்குறேன், இங்கெல்லாம் ஆன்சர் பார்க்க தேவையில்லை. ஓகேவா? ஸோ 1 hourல எத்தனை மினிட்ஸ் இருக்குது? 60 minutes இருக்குது. அதே தான். எத்தனை டைம்ஸ்னால் 60 times இன் 1 hour அப்படின்னா. ஸோ மினிட் ஹேண்ட் ரொட்டேட் 60 times இன் 1 hour. 1 hour. ஓகே, 1 hourல 60 minutes இருக்குது. அதுதான் இங்கே கொஞ்சோண்டு கன்ஃபியூசிங்காக சொல்லியிருக்காங்க. ஓகே, இப்போ நெக்ஸ்ட்டு வந்து ஹவு மெனி ஹார்ஸ் ஆர் தேர் இன் அ மினிட்? ஒரு மினிட்டில் எத்தனை ஹார்ஸ் இருக்குது உங்களுக்கு சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி தேர் ஆர் 1/60 of an hour in a minute. There are 1/60 of an hour in a minute. ஓகே, ஸோ இப்போ நம்ம நெக்ஸ்ட் வந்து ஆன்சர் ப்ரீஃப்லியில் இருக்க வாட் இஸ் மெஷர்மெண்ட் அந்த ஃபர்ஸ்ட் கொஷின் பார்க்கலாம். ஸோ கவனிங்க, வாட் இஸ் மெஷர்மெண்ட்? Measurement is the process of finding an unknown physical quantity by using a standard quantity. ஸோ சிம்பிளாக சொல்லணும்னா ஸ்டாண்டர்ட் குவான்டிட்டியை வச்சு அன்னோன் குவான்டிட்டி கண்டுபிடிக்கிறது தான் மெஷர்மெண்ட். ஓகே, ஸ்டாண்டர்ட் குவான்டிட்டி கொடுத்துட்டாங்க, ஃபிசிக்கல் அன்னோன் குவான்டிட்டியை கண்டுபிடிக்கிறது தான் மெஷர்மெண்ட். ஓகே, மெஷர்மெண்ட் இஸ் த பேஸ் ஆஃப் ஆல் சயின்டிஃபிக் ஸ்டடீஸ் அண்ட் எக்ஸ்பெரிமெண்டேஷன்ஸ். மெஷர்மெண்ட் வந்து ஒரு ஸ்டடி ஆஃப் வாட்? ஆல் சயின்டிஃபிக் அண்ட் எக்ஸ்பெரிமெண்டேஷன்ஸ். ஓகே, இஸ் த பேஸ் ஆஃப் ஆல் சயின்டிஃபிக் அண்ட் எக்ஸ்பெரிமெண்டேஷன்ஸ். நேம் த 3 scales ஆஃப் டெம்பரேச்சர். 3 ஸ்கேல் என்ன டெம்பரேச்சருக்காக? ஸோ செல்சியஸ், Kelvin, Fahrenheit are the 3 scales or the most commonly used scales to measure temperature. டெம்பரேச்சருக்கு மெஷர் பண்ணுறதுக்காக செல்சியஸ், கெல்வின், ஃபாரன்ஹீட் இதெல்லாம் வந்து ஸ்கேல். டெம்பரேச்சரை மெஷர் பண்ணுறதுக்காக ஸ்கேல்ஸ் இதுதான். ஆனால் டெம்பரேச்சர் வந்து எவ்வளோ இருக்குன்னு சொல்கிறதுக்காக அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டுன்னு சொன்னால் தெர்மோமீட்டர், ஸ்கேல்ஸுன்னு சொன்னால் செல்சியஸ், கெல்வின், ஃபாரன்ஹீட். ஓகே, தென் வாட் இஸ் எலக்ட்ரிக் கரண்ட்? எலக்ட்ரிக் கரண்ட் அப்படின்னா என்ன? ஃப்ளோ ஆஃப் எலக்ட்ரிக் சார்ஜஸ் இன் அ பர்டிகுலர் டிரெக்ஷன் இஸ் நோன் அஸ் எலக்ட்ரிக் கரண்ட். எலக்ட்ரிக் சார்ஜஸில் வந்து ஒரே டைரெக்ஷனில் போகுது இல்லையா, அதுதான் எலக்ட்ரிக் கரண்ட். ஓகே, தென் டிஃபைன் ஆம்பியர். If 1 coulomb of charge is flowing through a conductor in 1 second, 1 secondல வந்து 1 coulomb of charge போனால் அது என்னது? amount of charge flowing is said to be 1 ampere. ஸோ இவ்வளோ சொல்கிறது பதிலாக fill in the blanks to choose பார்த்துருக்கோம் நம்ம ஆம்பியர்னால் என்னது அப்படின்னு. ஸோ வாட் டு யூ மீன் பை லூமினஸ் இன்டென்சிட்டி? ஸோ நிறைய தடவை பார்த்துருக்கோம், விசிபிள் லைட்டு. லூமினஸ் இன்டென்சிட்டியோட எஸ்ஐ யூனிட் வந்து கேண்டிலா. ஸோ இதெல்லாம் பார்த்துருக்கோம். இங்கே பாருங்கள், வாட் டு யூ மீன் பை லூமினஸ் இன்டென்சிட்டி? இதுக்கான ஆன்சர் வந்து த மெஷர் ஆஃப் த பவர் ஆஃப் த எமிட்டட் லைட் by a light source in a particular direction per unit solid angle is called as luminous intensity. The measure of the power of the emitted light, அதாவது அந்த அவாய்டான லைட், வேஸ்டான லைட் வந்து மெஷர் பண்ணுறோம் இல்லையா, ஒரு லைட் சோர்ஸை வச்சு அதை மெஷர் பண்ணுறோம் இல்லையா, பவர் ஆஃப் த எமிட்டட் லைட் சோர்ஸ். எமிட்டட்னா என்னது? அவாய்ட் பண்ணது. ஓகே, அந்த எமிட்டட் லைட்டோட பவர் மெஷர் பண்ணுறோம் இல்லையா,
ஒரு பர்டிகுலர் டைரெக்ஷனில் பர்ஸ் யூனிட் சாலிட் ஆங்கிள் இஸ் கால்ட் அஸ் luminous intensity. இந்த கொஷின் வந்து எனக்கே புரியல, உங்களுக்கு புரிஞ்சது அப்படின்னா நீங்கள் காமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஸோ நெக்ஸ்ட்டு டிஃபைன் மோல்ன்றது என்னது? fill in the blanks பார்த்துருக்கோம். ஒன் மோலில் வந்து எத்தனை ஆட்டம்ஸ் இருக்கும்? 6.023 பவர் இன்ட்டு 10 பவர் 23. இது 1023 கிடையாதுமா, 10 பவர் 23. ஓகே. ஸோ மோல் இஸ் டிஃபைன்ட் அஸ் த அமௌண்ட் ஆஃப் சப்ஸ்டன்ஸ். அமௌண்ட் ஆஃப் சப்ஸ்டன்ஸ் அப்படின்னா எவ்வளோ இருக்குது இந்த அமௌண்ட் ஆஃப் சப்ஸ்டன்ஸ் அப்படின்னா அந்த சப்ஸ்டன்ஸில் வந்து எத்தனை அமௌண்ட் இருக்குது அதுதான் மோல். ஓகே. இட் கண்டெய்ன்ஸ் ஹவு மெனி ஆட்டம்ஸ் or molecules? 6.023 into 10 power 23 entities. It is denoted as MOL. MOL நம்ம denote பண்ணுவோம், MOL. ஓகே. and what is the difference between solid angle and plane angle? ஸோ இப்போ நான் வந்து ஒரு ஷார்ட்டான சொல்கிறேன் பாருங்கள். இப்போ இதில் பார்த்து சொல்லுங்கள், பிளேன் ஆங்கிள்னால் என்னது அப்படின்னு 7th ஒன்னில் பார்த்துட்டு. ஸோ the intersection of two straight lines is plane angle. The intersection of two straight lines gives us plane angle. Okay. Then angle formed at the இது வேண்டாம் இருங்க, கொஞ்சோண்டு கன்ஃபியூஸ் ஆகிடுச்சு எனக்கும், நம்ம இதிலே பார்த்துக்கலாம். ஓகேவா? ஸோ plane angle அப்படின்னா angle formed by the intersection of two lines or planes. ரெண்டு லைனு அல்லது பிளேன் இதெல்லாம் இன்டர்செக்ட் ஆனால் என்னது? ஒரு பிளேன் ஆங்கிள். சாலிட் ஆங்கிள் ஃபார்ம் பிட்வீன் த ஆங்கிள் பிட்வீன் த இன்டர்செக்ஷன் ஆஃப் 3 or more lines on common point. ஒரு பாயிண்டில் வந்து 3 or 4 லைன்ஸ் இருக்குமா, அதில் வந்து ஒரு ஆங்கிள் பிட்வீன் ஆங்கிள் நம்ம சாலிட் ஆங்கிள் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். போய் பிக்சரை பாருங்கள் புக்கில் போய். தென் இட்ஸ் 2 dimension. இது ஒரு 2 dimension, இது வந்து 3 dimension. 2 dimension ஃபார்ம் வந்து என்னது? ஷார்ட் ஃபார்ம் 2D 3D. ஓகே. யூனிட் இஸ் ரேடியன், யூனிட் இஸ் ஸ்டெரேடியன். ஸோ fill in the blanksல ஃபர்ஸ்ட் ஒன் எக்ஸ்பிளைன் பண்ணும்போது நான் சொல்லியிருக்கேன்ல, பிளேன் ஆங்கிளோட யூனிட் வந்து ரேடியன், சாலிட் ஆங்கிள் ஸ்டெரேடியன். 2 dimension 3 dimension. ஃபஸ்ட்டு வந்து அவங்க பிளேன் ஆங்கிள்லாம் என்ன, சாலிட் ஆங்கிள்லாம் என்னன்னு சொல்லியிருக்காங்க. தென் வந்து அது எப்படி இருக்கும்? 3 dimension 2 dimension. ஓகே. அண்ட் யூனிட் என்னது? ஸ்டெரேடியன், ரேடியன். கவனிச்சுக்கோங்க. ஸோ இப்போ வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஆன்சர் இன் டீட்டெயில் தான் பார்க்க போகிறோம். ஸோ லிஸ்ட் அவுட் த பேசிக் குவான்டிட்டிஸ் வித் யூனிட். ரொம்ப ஈஸி, பேஜ் நம்பர் 2ல் இருக்குது. பேசிக் குவான்டிட்டி யூனிட்டு ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு. ஸோ நம்ம ஷார்ட் ஆன்சர்ஸில் பார்த்தோம் 7 ஃபிசிக்கல் குவான்டிட்டிஸ் இருக்குது. இந்த 7 அந்த ஃபிசிக்கல் குவான்டிட்டி இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்? லிஸ்ட் அவுட் பண்ண போகிறோம். ஓகே. பேஜ் நம்பர் 2 எடுங்க. ஸோ யுவர் பேஜ் நம்பர் 2. இந்த பேஜ் நம்பர் 2ல் ஆன்சர் எங்கே இருக்குது அப்படின்னா இந்த டேபிள் காலம் ஃபுல்லாக. டேபிள் காலம் இருக்கலாம் இங்கே, இது ஃபுல்லாக. ஓகே. ஸோ குவான்டிட்டி, யூனிட், சிம்பிள். ஸோ 7 குவான்டிட்டிஸ் கவனிச்சுக்கோங்க. லென்த், மாஸ், டைம், டெம்பரேச்சர், எலக்ட்ரிக் கரண்ட், அமௌண்ட் ஆஃப் சப்ஸ்டன்ஸ், luminous intensity. ஸோ நம்ம ஷார்ட் ஆன்சர்ஸில் பார்த்தோம். இதையும் luminous intensity யூனிட் என்னது? கேண்டிலோட ஷார்ட் ஃபார்ம் CD. அமௌண்ட் ஆஃப் சப்ஸ்டன்ஸ் நம்ம இதையும் பார்த்துருக்கோம். ஷார்ட் எல்லாமே வந்துட்டுருக்குப்பா, வேறு ஒன்றுமே இல்லை. அமௌண்ட் ஆஃப் சப்ஸ்டன்ஸ் இதோட அப்படின்னா மோல் பார்த்தோம்ல. மோல் இஸ் டிஃபைன்ட் அஸ் அமௌண்ட் ஆஃப் சப்ஸ்டன்ஸ் ஷார்ட் ஆன்சர்ஸில். அண்ட் அதில் வந்து மோல் இஸ் டினோட்டட் பை MOLன்னு பார்த்தோம்ல. MOL ஸ்பெல்லிங் வேறு சொன்னனே, அதுதான் எலக்ட்ரிக் கரண்ட் ஆம்பியர். இதையும் எங்கே இருக்கா? இப்போவே சொல்கிறேன். ஸோ இங்கே பாருங்கள், எலக்ட்ரிக் சார்ஜஸ் மெஷர்ட் இன் கூலம் and the SI unit of electric current is ampere. Ampere is denoted by A. Ampere அப்படின்னா A. ஓகேவா? ஆம்பியர்னா A. ஓகே. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து டெம்பரேச்சர் அப்படின்னா கெல்வின் K. ஐ திங்க் எதையும் பார்த்துருக்கேன்னு நினைக்கிறேன், பார்க்கலாம். இதில் நான் கரெக்டாக இருக்கேன். ஸோ SI unit of temperature என்னது? கெல்வின். ஓகே. கெல்வினோட ஷார்ட் ஃபார்ம் K. ஓகே. அண்ட் டைம் வந்து செகண்ட். ஓகே. டைம் ஃபார் செகண்ட். நான் வந்து அதாவது FPS நான் எக்ஸ்பேண்ட் பண்ண சொன்னல. ஃபுட் ஃபார் லென்த், அதாவது கால் ஃபார் லென்த். அண்ட் டைம் ஃபார் செகண்ட், பவுண்ட் ஃபார்
pound for mass, time for second. Time என்னது செகண்ட், எஸ் செகண்ட்னா எஸ். ஸோ மாஸ் வந்து கிலோகிராம், மாஸ்னால் வெயிட்டை மெஷர் பண்ணுறதுக்கு கிலோகிராம், கேஜி தான் சிம்பிள். ஓகே, லென்த் அப்படின்னா மீட்டர், எம் தான் சிம்பிள். ஸோ லென்த்து, மாஸு, டைமு, டெம்பரேச்சர், எலக்ட்ரிக் கரண்ட், அமௌண்ட் ஆஃப் சப்ஸ்டன்ஸ், மினஸ் இன்டென்சிட்டி. ஸோ மொத்தமாக 7. அவ்வளோதான், 1 டீட்டெயில் முடிஞ்சுது. இப்போ செகண்ட் டீட்டெயில், இப்போ கொஞ்சோண்டு டிஃபிகல்ட் பார்த்துக்கலாம். ரைட் அ ஷார்ட் நோட் ஆன் டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் கிளாக், டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கிளாக்ஸில் ஒரு ஷார்ட் ஆன்சர். ஸோ பேஜ் நம்பர் 5 and 6. ஸோ பேஜ் நம்பர் 5 வந்து இதுலேருந்து ஸ்டார்ட் ஆகிட்டு டைப்ஸ் ஆஃப் கிளாக்ஸ்லேருந்து ஸ்டார்ட் ஆகிட்டு ஸோ பேஜ் நம்பர் 6 வந்து இது வரைக்கும் ஃபினிஷ் ஆகுது, டைம் டிஸ்ட்ரிபியூஷன் சர்வீசஸ் வரைக்கும். ஓகே, இப்போ டைப்ஸ் ஆஃப் கிளாக்ஸ் பேஸ்ட் ஆன் டிஸ்பிளே. ஸோ ஷார்ட் ஆன்சரில் பார்த்தோம் அனலாக் கிளாக், டிஜிட்டல் கிளாக், 2 டைப்ஸ் ஆஃப் கிளாக். ஓகே, இப்போ அனலாக் கிளாக்ஸ் வந்து அப்படியே கிளாசிக்கல் கிளாக் மாதிரி இருக்கும். ஓகே, ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வந்து லுக்ஸ் லைக் கிளாசிக்கல் கிளாக். உங்கள் கிளாக்கை பார்த்து நீங்கள் சொல்லுங்கள். நிறைய ஹவுஸில் வந்து அனலாக் கிளாக் தான் யூஸ் ஆகுது. ஓகேவா? ஸோ இதில் வந்து 3 hands டு ஷோ த டைம் ஆகும். மினிட் ஹேண்ட், செகண்ட் ஹேண்ட், ஹவர் ஹேண்ட், 3 hands இருக்குமா இதில். அனலாக் கிளாக் வந்து கிளாசிக்கல் கிளாக் மாதிரி இருக்குமா, அண்ட் இதில் 3 hands இருக்குமா. ஓகே, டு ஷோ த டைம். ஓகே, மினிட் ஹேண்ட், செகண்ட் ஹேண்ட், ஹவர் ஹேண்ட். ஓகே, இப்போ ஹவர் ஹேண்ட், அதாவது ஹார் ஹேண்ட். ஓகே, ஹார் ஹேண்ட் வந்து இப்போ நீங்களே சொல்லுங்கள், ஹவர் ஹேண்ட் எப்படி இருக்கும்? ஷார்ட்டாக இருக்கும், குள்ளமாக இருக்கும், திக்காக இருக்கும். மினிட் ஹேண்ட் வந்து தின்னாக இருக்கும், லாங்காக இருக்கும். ஓகே, ஹார் ஹேண்ட் வந்து இட் ஷோஸ் ஹார், மினிட் ஹேண்ட் வந்து இட் ஷோஸ் மினிட். இப்போ செகண்ட் ஹேண்ட், இப்போ செகண்ட் ஹேண்டை பார்த்து சொல்லுங்கள், என்ன செகண்ட் ஹேண்டு? இட் இஸ் லாங் அண்ட் வெரி தின், கொஞ்சோடு பெருசாக இருக்கும், ஆனால் ரொம்ப தின்னாக இருக்கும். ஓகேவா? அண்ட் இட் ஷோஸ் செகண்ட். ஓகே, இட் மேக்ஸ் 1 rotation in 1 minute and 16 rotation in 1 hour. ஸோ ஷார்ட் ஆன்சர்ஸில் பார்த்துக்கோங்க. ஸோ அனலாக் கிளாக் கேன் பி டிரைவன் எய்தர் மெக்கானிக்கலி ஆர் எலக்ட்ரானிக்கலி. ஸோ இது வேண்டாம். ஓகே, இதை அடிச்சிருங்க. ஓகே, டயக்ராம்லாம் தேவையில்லை. இப்போ டிஜிட்டல் கிளாக்ஸ் கிட்ட போகலாம். டிஜிட்டல் கிளாக் டிஸ்பிளேஸ் த டைம் டேரெக்டாக காட்டிடும். இப்போ நிறைய இதில் வந்து இந்த மாதிரி இருக்கும்ல, இதுதான் டிஜிட்டல் கிளாக். அனலாக் கிளாக் வந்து இது. ஓகே, டிஜிட்டல் கிளாக் வந்து இது. ஓகே, ஸோ ஆனால் வந்து டிஜிட்டல் கிளாக்கில் வந்து நம்ம அலாம் கூட செட் பண்ணிக்கலாம், அந்த மாதிரிலாம் வந்துடுச்சு இப்போ ஃபீச்சர். ஓகேவா? இப்போ இட் ஷோஸ் த டைம் இன் நியூமரல்ஸ், நம்பரில் காட்டும் அப்படியே. ஓகே, ஆர் அதர் சிம்பிள்ஸ், வேறு சிம்பிள்ஸ் கூட யூஸ் பண்ணலாம். அதில் இட் மே ஹேவ் 12 hours or 24 hours டிஸ்பிளே. 12 hours இருக்கும், 24 hours டிஸ்பிளேயும் இருக்குமா. தென் ரீசன்ட் கிளாக்ஸ் ஆர் ஷோயிங் டேட். இப்போ வர கிளாக்ஸில் என்ன டேட்டை காட்டுது, டே காட்டுது, மந்த் காட்டுது, இயர் காட்டுது, டெம்பரேச்சர் காட்டுது, நிறையவே காட்டுது. ஏன் ராசி பலன் கூட காட்டுதுன்னு வச்சுக்கோங்களேன். ஓகேவா? டிஜிட்டல் கிளாக்ஸ் ஆர் ஆஃபன் கால்ட் அஸ் எலக்ட்ரானிக் கிளாக்ஸ். இப்போ வர கிளாக்ஸ்லாம் டிஜிட்டல் கிளாக்ஸாக தான் வருது. வாட்ச், ஃபார் எக்ஸாம்பிள் வாட்ச் எடுத்துக்கோங்க. சில வாட்சஸில் வந்து அப்படியே கிளாசிக் கிளாக் மாதிரி இருக்கும், ஆனால் சில வாட்சஸில் வந்து இந்த மாதிரி டைம் காட்டும். ஐ திங்க் ஆப்பிள் வாட்ச்னு நினைக்கிறேன், அதில் எப்படி தான் டைம் காட்டும். ஓகே, ஸோ இப்போ டைப்ஸ் ஆஃப் கிளாக்ஸ் பேஸ்ட் ஆன் ஒர்க்கிங் மெக்கானிசம். இம்மாதிரமாக நம்ம பேஸ்ட் ஆன் டிஸ்பிளே பார்த்தோம். இப்போ ஒர்க்கிங் மெக்கானிசம் பார்க்கலாம். ஸோ 2 types ஆஃப் கிளாக்ஸ், குவார்ட்ஸ் கிளாக், ஆட்டோமிக் கிளாக். ஓகே, குவார்ட்ஸ் கிளாக், ஆட்டோமிக் கிளாக். ஸோ இப்போ குவார்ட்ஸ் கிளாக்ஸ்னால் என்னது அப்படின்னா, தீஸ் கிளாக்ஸ் ஆர் ஆக்டிவேட்டட் பை எலக்ட்ரானிக் ஆக்சிலேஷன்ஸ் விச் ஆர் கண்ட்ரோல்ட் பை அ குவார்ட்ஸ் கிறிஸ்டல். ஸோ இந்த கிளாக்ஸில் வந்து ஒரு எலக்ட்ரானிக் ஆக்சிலேஷன்ஸ் இருக்குமா. இது எதை வச்சு கண்ட்ரோல் ஆகணும்னா ஒரு கிறிஸ்டல், ஒரு குவார்ட்ஸ் கிறிஸ்டல் அப்படின்னு இருக்குமா, அதை வச்சு இந்த ஆக்சிலேஷன்ஸில் நம்ம கண்ட்ரோல் பண்ணலாம். ஓகே, ஸோ இதை வந்து குவார்ட்ஸ் கிறிஸ்டல் அப்படின்ட்டு யூஸ் ஆகும். ஃபர்ஸ்ட் பாயிண்ட். செகண்ட் பாயிண்ட் வந்து ஃப்ரீக்வன்சி ஆஃப் அ வைப்ரேட்டிங் கிறிஸ்டல் வெரி ப்ரிசைஸ்னால் வெரி அப்படி கரெக்டாக காட்டுமா அந்த வைப்ரேட்டிங் கிறிஸ்டல்ன்றது. ஓகே, ஸோ அதனால் வந்து அவங்க என்ன சொல்கிறாங்க, குவார்ட்ஸ் கிளாக் வந்து கரெக்டாக காட்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது அக்யூரேட் தென் மெக்கானிக்கல் கிளாக். மெக்கானிக் கிளாக்கோட இந்த குவார்ட்ஸ் கிளாக் வந்து, ஸோ ஃபஸ்ட்டு வந்து குவார்ட்ஸ் கிறிஸ்டல் யூஸ் ஆகுது. செகண்ட் வந்து அந்த கிறிஸ்டல் வந்து ரொம்ப அப்படி கரெக்டாக இருக்குமா, அதனால் வந்து அந்த குவார்ட்ஸ் கிளாக் வந்து அக்யூரேட் அப்படின்னா கரெக்டாக இருக்கும் அப்படின்றாங்க. தென் மெக்கானிக் கிளாக்கோட கொஞ்சம் கரெக்டாக இருக்கும் அப்படின்றாங்க. தீஸ் கிளாக்ஸ் ஹேவ் அன் அக்யூரசி ஆஃப் 1 second in every 10^9 seconds.
ஓகே 1 செகண்ட் இருக்குமா கரெக்டாக எப்படி இருக்குன்னா 1 செகண்ட் இன் எவ்ரி 10 power 9 செகண்ட். இப்போ ஆட்டோமிக் கிளாக். ஸோ ஷார்ட் ஆன்சர்ஸில் பார்த்தோம். தீஸ் கிளாக்ஸ் மே யூஸ் ஆஃப் பீரியாடிக் வைப்ரேஷன்ஸ் அக்கரிங் வித் இன் த ஆட்டமிக் கிளாக். ஓகே ஆட்டம்குள்ளே நடக்கிற அந்த வைப்ரேஷன்லாம் கரெக்டாக இருக்குமா. ஓகே தீஸ் கிளாக்ஸ் ஹேவ் அன் அக்யூரசி ஆஃப் 1 செகண்ட் இன் எவ்ரி 10 power 12 செகண்டு. ஸோ குவார்ட்ஸ் கிளாக்கில் வந்து 1 செகண்டில் 10 power 9 செகண்ட் இருக்குமா. இதில் வந்து 1 செகண்டில் வந்து 10.13 செகண்ட் வரைக்கும் போகுமா. அண்ட் நெக்ஸ்ட்டு ஆட்டோமிக் கிளாக்ஸ் ஆர் யூஸிங் குளோபல்ஸ் பொசிஷனிங் சிஸ்டம் ஜிபிஎஸ். ஸோ இப்போ வாங்க ப்ரோஃபால்ஸ் மேட்ச் பண்ணலாம். ஸோ ஆட்டோமிக் கிளாக்ஸ் ஆர் யூஸ் இன் ஜிபிஎஸ் டிவைசஸ். அதான்ப்பா இங்கே எடுத்து போடுங்க, அப்படியே எடுத்து போடுங்க. ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட்டு குளோபல் நேவிகேஷன் சேட்டலைட் சிஸ்டம் GLONASS ஃபுல் ஃபார்ம். இது ஃபுல் ஃபார்ம் இது ஹாஃப் ஃபார்ம். ஓகே அண்ட் இன்டர்நேஷ்னல் டைம் டிஸ்ட்ரிபியூஷன் சர்வீசஸ். So that's all. Thanks for watching our video. Please like, share and subscribe.